கணவன்கிட்ட தொழுகை இல்லை, தலாக் பண்ணு. தூள் பாவிக்கான், போதை வஸ்து பாவிக்கான் அப்படின்னா தலாக் பண்ணிடணும், அவனோட வாழ முடியாது. பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறான், அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ் சூரத்து நூறுல 24வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், விபச்சாரம் செய்யக்கூடியவன் இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவளை தான் கல்யாணம் பண்ணணும், அல்லது முஷ்ரிக்கான பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கணும். மூமினான பெண்ணுக்கு அவன் தகுதியில் விட்டுரு. விபச்சாரம் செய்யக்கூடியவள் இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவனை பண்ணட்டும், இல்லாட்டி ஒரு முஷ்ரிக்க பண்ணட்டும், உனக்கு அவள் தேவையில்லை, விட்டுடு. இது 24வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு அசரத்து பயான்ல சொன்னதானே கலாக்கதிரு நடப்பது நிலவுக்கு கூலி உண்டு, இதை விட பெருசு நடக்குது என்று சேர்ந்து வாழ்றது இல்லை, அதை விட்டுறணும். ஏன்னா அதுக்கு தீர்வு வச்சிருக்க அல்லாஹ். தலாக்கு ஹுலா என்கிறத வச்சிருக்கான். சிலர் சொல்லுவாங்க கல்யாணம் என்கிறது ஃப்ளைட் பயணம் மாதிரியாம், விருப்பம் இல்லாட்டியும் இடையில இறங்கணும் அடுத்த ஏர்போர்ட் தான் என்று. 6 சொன்னது. நானும் சொல்றேன், கல்யாணம் என்கிறது ஃப்ளைட் பயணம் என்றாலும் அடுத்த ஏர்போர்ட்லாம் இறங்க தேவையில்ல, சீட்டுக்கு கீழே ஒரு பரிசு விட்டு இழுத்து போத்திக்கிட்டு பாய், இழுத்து போட்டுக்கு பாய். எதுக்கு அடுத்த ஏர்போர்ட்? பிரச்சனை வருகுது, பத்திக்கிட்டு இருக்குது, ஏர்போர்ட் வரைக்கும் காத்துக்கிட்டு கறிக்கட்டை தான் போய் இறங்கும் பாய். அப்ப கல்யாணம்ங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. இந்த பிரச்சனைகள் இருந்தால் தலாக்கு பண்ணு. தொழுகையாளி இல்லையா விடு, போதை வஸ்து பாவனையா விடு, அந்நிய பெண்ணோடு தொடர்பு அல்லது அந்நிய ஆணோடு தொடர்பு அந்த பெண் என்றால் விட்டுடு, அவனோட வாழ்ந்துடாது.